அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஒரு குரு கிட்ட ஒரு மனுஷன் வரான். அவன் வந்துட்டு கேட்குறான், உங்களுடைய உபதேசம் எனக்கு தேவையா? நான் நல்ல மனுஷனா தான் இருக்கேன். நான் எந்த தீங்கும் செய்யறதில்ல. நான் எந்த செயலுமே செய்யறதில்ல. யாருக்கும் தீங்கு செய்யறதில்ல. நான் நல்லா தானே இருக்கேன். எனக்கு எதுக்கு உங்களுடைய உபதேசம் அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அவரை அழைச்சிட்டு போயிட்டு, நீங்க வான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு தன்னுடைய ஆசிரமத்துல ஒரு இடத்த கட்டி நீ இங்கே உட்கார்ந்துரு அப்படின்னு சொல்றாரு. அவன் அங்கேயே உட்காந்துருக்கான். ஒரு நாள் 2 நாள் அங்கேயே தான் உட்காந்துருக்கான். உட்கார்ந்த பிறகு எந்திரிச்சு வரான். எந்திரிச்சு வந்த பிறகு அவன் உடம்புலாம் 2 நாள் நகராம ஒரே இடத்துல உட்கார்ந்தாலே சட்டையில எல்லாம் நிறைய தூசு பட்டிருக்குது. ஒரே அழுக்கா இருக்கான். அப்போ சொல்றான், நீ குரு கேட்கிறாரு, நீ எந்த வேலையும் செய்யல, நீ யாருக்கும் தீங்கு செய்யல, நீ அப்படியே தான் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்த, ஏன் இவ்வளோ தூசி உன் மேல பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவனுக்கு புரியுது, இந்த தூசியெல்லாம் தட்டணும், இந்த தூசியெல்லாம் கிளீன் பண்ணணும். எப்பயுமே நம்மளுடைய மனசை நல்ல எண்ணங்களால நிறைச்சி வைக்கணும். அந்த நல்ல எண்ணங்களால நிறைச்சி வைக்கிற வேலையை தான் என்னுடைய உபதேசம் செய்யுது அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்றாரு. நாம உடலாலும் மனதாலும் ரொம்ப லகுவா இருக்கணும். மனசை ரொம்ப வெயிட்லெஸ்ஸா வச்சுக்கணும். ஒரு அந்த தாத்தா பூச்சின்னு சொல்லுவாங்கல்ல, பஞ்சு பூச்சி, அது போல அது பறக்கிறப்ப எவ்வளோ ஒரு மென்மையா இருக்குமோ அதே மாதிரி மென்மையா வச்சுக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய உடலையும் இலகுவா வச்சுக்கணும். உடலை லகுவா வச்சுக்கிறதுனோட உடனே அதை 40 கிலோவுக்கா குறைக்கிறது கிடையாது. 100 கிலோவா இருந்தாலுமே நாம நம்மளுடைய உடலை சுமக்கிறதுக்கு கஷ்டப்படாம லகுவா ஃபீல் பண்ணணும். மனசு ரொம்ப லைட்டரா இருந்ததுன்னா நம்மளுடைய உடலும் லைட்டரா ஃபீல் ஆகும். சரி, எப்படி உடலை வெயிட்லெஸ்ஸா வச்சுக்கிறது? எல்லா வேலைகளையும் ஓடி ஆடி செய்யணும். அதே நேரத்தில் கீழே உட்கார்ந்து எந்திரிக்கணும். நம்மளுடைய உடலை நாமளே தூக்கி சுமக்க முடியல அப்படின்னு நம்ம ஃபீல் ஆகவே கூடாது. மனசையும் அதே மாதிரி லகுவா வச்சுக்கணும். மனசு லகுவா இருந்தா உடலும் லகுவா இருக்கும். உடல் லகுவா இருந்தா நோய் வராது. அப்படியே பாருங்க, மனசு கனமா இருந்ததுன்னா உடல் கனமா ஃபீல் ஆகும். உடல் கனமா ஃபீல் ஆனதுன்னா நோய் வரும். இது ஒரு சைக்கிள். இது எல்லாம் ஒன்னே ஒன்று சார்ந்தது. அதனால எப்பயுமே மனசை எப்படி ஃப்ரீயா வச்சுக்கிறது? சரியான நேரத்துக்கு தூக்கம், தியானம், இந்த மாதிரியான விஷயங்கள் மனசை லகுவா வச்சுக்கும். இப்ப 2த்தையுமே லகுவா வச்சுக்கிறதுக்கு சில பயிற்சிகள் இருக்கு. யோகா செய்யறது, மூச்சு பயிற்சி செய்யறது, அதுக்கப்புறம் தோட்டக்கலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மனசையும் உடலையும் சேர்த்தே லகுவா வச்சுக்கும். எண்ணமற்ற நிலையில மனசை வச்சுக்கும். மனசு ஃப்ரீயா இருக்கும். ஸோ மனமும் உடலும் எப்பயுமே ஒரு பஞ்சு போல ஃபீல் பண்ணும். சிந்தித்து செயல்படும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.